There are a lot of trading models. Every single trading model has its own tendency. For example, இப்போ நீங்க வந்து ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டான ட்ரேடிங் மாடல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர் கிராஸ் ஓவர்ஸ், அந்த இண்டிகேட்டரோட கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். சம் ட்ரேடிங் மாடல்ஸ் ஹேவ் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ். மார்க்கெட்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்ற மாரி இருக்கும். சம் ட்ரேடிங் மாடல்ஸ் ஹேஸ் வேவ்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட trading models உடைய கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் திஸ் ட்ரேடிங் மாடல் வி ஆர் கோயிங் டு see today is very very different. யூசுவலா நீங்க பார்க்குற அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், மார்க்கெட்ல இது ஃபார்ம் ஆச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன். இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம திஸ் ட்ரேடிங் மாடல் இஸ் சிம்ப்ளிஃபைடு டைம் பேஸ்டு ட்ரேடிங் மாடல். மார்க்கெட்ல இந்த டைம்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த ட்ரேடிங் மாடல நீங்க ட்ரேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் a very very simplified trading model. You can use it on your own trading. Let's get started and see more about it because it is a very interesting trading strategy. Let's get started. So first of all, இந்த ட்ரேடிங் மாடல் உடைய கோர் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஒன்லி ட்ரேட் டியூரிங் த ஸ்பெசிஃபைடு 1 ஹவர் ஆஃப் ட்ரேடிங் விண்டோ. அந்த 1 ஹவர்ல மட்டும் தான் நீங்க சார்ட் முன்னாடி உட்காருவீங்க. யூ வோன்ட் சிட் இன் சார்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி அதர் டைம். நீங்க வந்து வேற எந்த டைம்லயும் உங்க சார்ட்ட ஓப்பன் பண்ணக்கூடாது. யூ வில் நாட் என்கேஜ் வித் ட்ரேட்ஸ். யூ வில் நாட் see the charts at all. ஸோ, அந்த ஸ்பெசிஃபிக்கான 1 ஹார்ல மட்டும் நம்ம சார்ட்ஸ் பார்ப்போம். அந்த 1 ஹார்ல ஃபேர் வேல்யூ கேப்ப யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுப்போம். இத நீங்க ஃபோரெக்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம், கோல்டுலயும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த அசெட் கிளாஸ்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் திஸ் இஸ் த கோர் ஐடியா. நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது அந்த 1 ஹார் டைம் விண்டோ, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அண்ட் தென் லிக்விடிட்டி லெவல்ஸ். பிரைஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுதுன்றத ஐடென்டிஃபை பண்றது தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இஃப் யூ பேட்டர்னைஸ் திஸ் ட்ரேடிங் மாடல் லைக் அதர்ஸ், நீங்க வந்து மத்த ட்ரேடிங் மாடல் மாதிரி இத ஒரு பேட்டர்னா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் கெட் லாஸ்ட் இன் த டைரக்ஷன். பிரைஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்ற ஒரு கோர் ஐடியாவ நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் பிஹைண்ட் தட் என்டையர் மாடல். இந்த மாடல்ல என்னென்ன கான்டெக்ஸ்ட் இருக்கு, எதனால நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்ன்ற கான்டெக்ஸ்ட்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அத பத்திலாம் இன்னும் டீடைல்டா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் மினிமம் ஃப்ரேம்வொர்க். ஒரு ட்ரேட நீங்க எடுக்கணும் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ட்ரேட நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான மினிமம் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டைசஸ் ஃபியூச்சர்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கணும். நீங்க எடுக்க போற என்ட்ரில இருந்து அந்த மெஷர் டூல வச்சுட்டு, உங்களுடைய டிபி நீங்க எந்த இடத்துல அந்த ட்ரான் லிக்விடிட்டி மேல நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆவது இருந்தது அப்படின்னா தான் இந்த ட்ரேட் வேலிட். ஆர் எல்ஸ் திஸ் ட்ரேட் இஸ் நாட் வேலிட். ஆர் எல்ஸ் 40 டிக்ஸ். 40 டிக்ஸ் ஆர் 10 பாயிண்ட்ஸ் இது 2த்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அது இருந்ததுன்னா மட்டும் தான் இந்த ட்ரேட் வேலிட். இல்லன்னா யூ வில் நெவர் பி வாட்சிங் திஸ் சார்ட்ஸ். நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த செட்டப் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே நீங்க 4எக்ஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னா 15 பிப்ஸ். 15 பிப்ஸ் மினிமம் இருக்கணும். அத நீங்க எப்படி வாட்ச் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என்ட்ரி அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஹைல எடுப்பீங்க இல்லையா? அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஹை ஆர் லோ. அந்த இடத்துல மெஷர வச்சுட்டு, மெஷர் டூல்ல இருந்து உங்களுடைய டேக் ப்ராஃபிட் எங்க இருக்கோ அந்த ஏரியால வச்சு பாருங்க. வொர்க்கிங் ரேஞ்ச் அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸாவது இருக்கு, இல்ல 15 பிப்ஸாவது இருக்கு அப்படின்னா மட்டும் அந்த ட்ரேட கன்சிடர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த மினிமம் ஃப்ரேம்வொர்க் யூ ஹேவ் டு பி வாட்சிங். இத விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, தட் ட்ரேட் இஸ் ப்ராபப்லி a low probability trade. If you take that, you will get your account blown. அந்த மாதிரி மொக்கையான ட்ரேட்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, அது உங்களுடைய ட்ரேடிங் அக்கவுண்ட்ட சிவியரா அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஓன்லி ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி செட்டப்ஸ் பை யூசிங் திஸ் மினிமம் ஃப்ரேம்வொர்க். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ட்ரா ஆன் லிக்விடிட்டி எங்கெங்க இருக்கும்? இந்த இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் மாடல்ல நமக்கு நல்ல ஆப்வியஸான ட்ரா ஆன் லிக்விடிட்டிஸ் எங்கெங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோல இருக்கும். அண்ட் தென் செஷன் ஹைஸ் அண்ட் செஷன் லோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் ஹை அண்ட் லண்டன் லோ இருக்கலாம். ஆர் நியூயார்க் செஷனோட ஹை அண்ட் லோ இருக்கலாம். இல்ல ஏசியா செஷனோட ஹை அண்ட் லோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வொர்க் பண்ற மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க லண்டன் சில்வர் புல்லட் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ப்ரையரான செஷன் ஏசியா ஹை அண்ட் லோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல ஏதாவது ஒரு லிக்விடிட்டியை நோக்கி பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருக்கலாம். ஆர் நியூயார்க்ல ட்ரேட் பண்றீங்கன்னா லண்டன் அண்ட் ஏசியா ரெண்டுத்தோட ஹை அண்ட் லோவும் இருக்கும். இதுல ஏதாவது ஒன்று நோக்கி பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் செஷன் ஹைஸ் அண்ட் லோவை நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. அண்ட் தென் இம்பேலன்சஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஆர் இன்எஃபிஷியன்சிஸ் ஆர்டர் பிளாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிஆர்ஏவை நோக்கியும் பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த 3 ட்ரா ஆன் லிக்விடிட்டியில ஏதாவது ஒரு லிக்விடிட்டி நோக்கி பிரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த சில்வர் புல்லட் ஸ்பெசிஃபைடு டைம் விண்டோல. ஸோ அதுல நீங்க வந்து எந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டியில இப்போ பிரைஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அட்டாக் பண்ண போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த செட்டப்பை வாட்ச் பண்ணலாம். ஸோ தென் வி ஹேவ் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் திஸ் அப்படின்னா, பிரைஸ் வந்து எந்த லிக்விடிட்டி இப்போ நீங்க மல்டிபிள் ட்ரா ஆன் லிக்விடிட்டிஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும்,
இருக்கிறதுலயே எந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ப்ராபபிள். இப்ப இங்க இருந்து பிரைஸ் வந்து அந்த லிக்விடிட்டிக்கு போறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். திஸ் வில் ஓன்லி கம் பை பிராக்டிஸ். நீங்க வந்து ஸ்கிரீன் டைம் அதிகமா இந்த மாடல்ல ஸ்பெண்ட் பண்றது மூலமாவும், நீங்க வந்து அதிகமா பேக் டெஸ்ட் பண்றது மூலமாவும், அதிகமா ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்றது மூலமாவும் மட்டும் தான் உங்களால இத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த மாடல்ல ட்ரேட் பண்றப்பவே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆப்வியஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றத மட்டும் நெனச்சிராதீங்க. பிகாஸ் திஸ் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மட்டும் தான் மார்க்கெட் வந்து எந்த லிக்விடிட்டிய ஃபர்ஸ்ட் பிரிஃபர் பண்ணப்போது, அந்த லிக்விடிட்டி இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டியா இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஐ கேன் நெவர் டீச் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு அப்படியே பாஸ் ஆன் பண்ணிற முடியாது. பட் ஐ கேன் ஷேர் மை நாலேட்ஜ். என்னோட நாலேட்ஜ பாஸ் ஆன் பண்ண முடியும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் யுவர் ஓன் ட்ரேடிங் பேக் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் ஃபார்வர்ட் டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பயஸ் இந்த மார்க்கெட்டோட பயஸ் டெய்லி பயஸ் கூட இது அலைனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு யூசுவலி. பட் சில்வர் புல்லட் ட்ரேட் பண்றதுக்கு ஜென்ரலி உங்களுக்கு டெய்லி பயஸ் கம்பல்சரி கிடையாது. பட் இஃப் யூ ட்ரேட் அலைன்ஸ் வித் யோர் டெய்லி பயஸ், இட் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் யோர் ட்ரேட். இட் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன் ஃபார் யோர் ட்ரேட். அதனால டெய்லி பயஸோட அலைனா இருக்கா இல்லையான்றதை நீங்க ஒரு தடவை கன்ஃபர்மேஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இருக்கிற ட்ரா ஆன் லிக்விடிட்டில எது இருக்கிறதுலே மோஸ்ட் ஆப்வியஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டின்ற அந்த நெக்ஸ்ட் டார்கெட்டை நீங்க பிக் பண்ணிட்டு உங்களோட என்ட்ரி கண்டிஷன்ஸ பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி யூ ஹேவ் டு வாட்ச் டைம் ஜோன். எந்த டைம்ல மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் யோர் ட்ரேட். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் எட்ஜ் ஃபார் யோர் ட்ரேட். இத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் மாடலே கம்ப்ளீட்லி இன்வாலிட். பிகாஸ் டைம் விண்டோஸ் ஆர் எவ்ரிதிங் இன் சில்வர் புல்லட். ஸோ இதுல நீங்க என்னென்ன டைம் ஜோன்ல நீங்க உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஓப்பன். லண்டன் ஓப்பன்னா என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் லண்டன் ஓப்பன் சில்வர் புல்லட் டைம். 3 AM நியூயார்க் டைம் டு 4 AM நியூயார்க் டைம். இத நான் வந்து நம்ம டைம்ல சொல்லணும் அப்படின்னா 12:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் டு 1:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல நீங்க வாட்ச் பண்ணலாம். ஆர் மார்க்கெட் இப்போ டேலைட் சேவிங்ஸ் டைம்ல இருக்கு அப்படின்னா 1:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் டு 2:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல நீங்க வாட்ச் பண்ணலாம். தென் வி ஹேவ் நியூயார்க் ஏஎம் செஷன். நியூயார்க் ஏஎம் செஷனோட சில்வர் புல்லட் பார்த்தீங்கன்னா 10 AM டு 11 AM நியூயார்க் ஸ்டாண்டர்ட் டைம். இதை நீங்க இந்தியன் டைம்ல கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 7:30 PM டு 8:30 PM வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணணும். தென் வி ஹேவ் நியூயார்க் பிஎம் செஷன் சில்வர் புல்லட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 PM டு 3 PM நியூயார்க் டைம். இதை நீங்க இந்தியன் டைம்ல கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 11:30 PM இந்தியன் டைம் டு 12:30 PM இந்தியன் டைம் வரைக்கும் வரும். ஸோ திஸ் இஸ் இது எல்லாமே டேலைட் சேவிங்ஸ் டைம்ல 1 ஹவர் அப்படியே அஹெடா இருக்கும். தட்ஸ் இட். 1 ஹவர் அப்படியே எக்ஸ்ட்ராவா நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் டேலைட் சேவிங்ஸ் டைம்ல. டேலைட் சேவிங்ஸ் டைம் 6 months ஒன்ஸ் மார்க்கெட்ல ஷிஃப்ட் ஆகும். இத பத்திலாம் நீங்க வந்து இன்னும் தனியா நீங்க வேற ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். டேலைட் சேவிங்ஸ் டைம் எப்படி ஷிஃப்ட் ஆகும். அண்ட் தென் அத நம்ம எப்படி அலைன் ஆகி அதுக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுன்றத பத்தி ஒரு ஷார்ட்ஸ்லயோ ஒரு ரீல்ஸ்லயோ சொல்றேன். பிகாஸ் இட்ஸ் அ சிம்பிள் டெர்ம். தென் வி ஹேவ் மேக்ரோஸ். இத பத்தி நெறைய பேர் ஃபர்கெட் பண்ருவாங்க. பிகாஸ் இந்த சில்வர் புல்லட்னாலே அந்த ஸ்பெசிஃபைட் 1 ஹவர் டைம் ஜோன் அப்படின்றத மட்டும் நெறைய பேர் சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் மேக்ரோஸ் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் கன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் ட்ரேட்ஸ். உங்க ட்ரேட் வந்து இந்த மேக்ரோ டைமிங்ல அலைன் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல். ஒரு செஷனுக்கும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மேக்ரோ. லண்டன் ஓப்பனோட மேக்ரோ பார்த்தீங்கன்னா, அந்த சில்வர் புல்லட் டைம்க்கு 10 ஹார்ஸ் பிஃபோர் 10 ஹார்ஸ் கிடையாது. 10 மினிட்ஸ் பிஃபோர் சில்வர் புல்லட் ஓப்பன் ஆகுற டைம்க்கு 10 மினிட்ஸ் பிஃபோர் 3 AM டு 4 AM லண்டன் செஷனோட சில்வர் புல்லட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2:50 AM இருந்து 3:10 AM வரைக்கும் லண்டன் ஓப்பனோட மேக்ரோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்ரோல ஃபார்ம் ஆகுற செட்டப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ். மேக்ரோல உங்களுக்கு ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா, இஃப் யூ டேக் அன் என்ட்ரி டியூரிங் மேக்ரோ, your trade is most probably going to win. So macros are the most highest probability for your trade. And the நியூயார்க் AM ஓட மேக்ரோ பார்த்தீங்கன்னா 9:50 AM ல இருந்து 10:10 AM வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணணும். நியூயார்க் PM ஓட மேக்ரோ பார்த்தீங்கன்னா 1:50 ல இருந்து 2:10 PM வரைக்கும் இருக்கும். ஸோ மேக்ரோஸ பத்தி நெறைய பேர் இக்னோர் பண்ணிருவாங்க. பிகாஸ் மேக்ரோ வந்து சில்வர் புல்லட்டுக்கு முன்னாடி இருக்கு. அதனால அது சில்வர் புல்லட்ல வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் யூ கேன் ஆல்வேஸ் கன்சிடர் மேக்ரோஸ் as a best confirmation for your trade. Then we have setup logic. எப்படி நான் ஒரு செட்டப்ப ஃப்ரேம் பண்றது? என்ட்ரிய நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல குடுத்திருக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்தே நீங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா ஆன் லிக்விடிட்டி எங்க இருக்கு? இதுல பார்த்தீங்கன்னா, ஏசியா ஹை நான் இங்க இருந்து எடுத்துட்டு வந்து ஏசியா ஹை டிரா பண்ணியிருக்கேன். இதுதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி மோஸ்ட் ப்ராபப்லி. பிகாஸ் பிரைஸ் இஸ் லைக்லி ட்ரேடிங் அப்வர்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்திருக்கு. பிரைஸ் வந்து இம்பல்சிவா மேல போக ஸ்டார்ட் ஆயிருக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்டோட. ஸோ
we had this displacement and then we had market structure shift ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோ பிரேக் ஆகி மேனிப்புலேட் ஆயிருக்கு ப்ரைஸ். we have a lot of confirmations here and also we had this draw on liquidity. இப்போ வந்து பிரைஸ் வந்து இந்த டார்கெட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பிரைஸ் வந்து அதை அப்ரோச் பண்றதுக்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு அண்ட் தென் இந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ள ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ள ட்ரேட் ஆகுற அந்த மொமெண்ட்ல யூ வில் டேக் அன் என்ட்ரி அண்ட் தென் யூ வில் டார்கெட் பிரைஸ் டு திஸ் லெவல். திஸ் இஸ் த சிம்பிள் கண்டிஷன்ஸ் ஃபார் யுவர் ட்ரேட். நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னென்ன, ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி எங்க இருக்கு அண்ட் தென் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா இருக்கு அண்ட் ஆல்சோ வி ஹேட் அ லிட்டில் மேனிப்புலேஷன். அதுக்குள்ள ஒரு ஃபேர் வேல்யூ கேப், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்திருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகுறது. ஒரு குயிக்கான ரியாக்ஷன் கிடைக்கும். ஒரு ஸ்லோவா இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில்லாம் இல்லாம குயிக்கா ஒரு ஃபாஸ்டான ஒரு கேண்டில் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இஃப் யூ ஹேவ் அ ஃபேர் வேல்யூ கேப் தட் ஹேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை இட்ஸ் சைட், யுவர் ட்ரேட் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி கோயிங் டு வின். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் உங்களுடைய எஃப்விஜியை கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கிடைச்சிருக்கு அண்ட் தென் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ள ட்ரேட் ஆயிட்டு இட் ஸ்டார்டட் புஷிங் அப்வர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி ஸ்டெப்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேட்ல பாருங்க, திஸ் இஸ் அ கண்டினியூஷன் செட்டப். லண்டன் செஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் இஸ் கோயிங் டு அட்டாக் த ப்ரையர் செஷன்ஸ் லோ. இதுக்கு முன்னாடி செஷன் ஏஷியா லோ. ஏஷியா லோ எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன அக்யூமுலேஷன் மாதிரி கொடுத்துட்டு டைம் பாருங்க. டைம் இஸ் யுவர் பிக்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் ட்ரேட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 320 இந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஒரு சின்ன மேலே ட்ரேட் ஆயிட்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு அண்ட் தென் ரீட்ரேஸ் ஆனதும் பிரைஸ் வந்து அக்ரெசிவா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் டு தி டவுன் சைட் வித் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த லோவை பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஸ்விங் லோவை பிரைஸ் வந்து பிரேக் பண்றது. கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கிறப்போ ஒரு லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆர் ரிவர்ஸ் ஆகி ஒரு ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா அது வந்து ஹை ஆர் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா அது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ இந்த இடத்துல கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து கீழே இருந்து தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லண்டன் செஷன் ஓப்பன் ஆனதுல இருந்து பிரைஸ் வந்து அக்ரெசிவா கீழே போக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணாததுனால இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஸ்டில் இன் அ கண்டினியூஷன் ப்ரொஃபைல் அண்ட் தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, இதுக்கு மேலேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் பெர்மிட் திஸ் ட்ரேட் டு கோ அப் டு திஸ் லெவல். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கும் நீங்க வந்து உங்க ட்ரேட் அலோ பண்ணணும். உங்களுடைய ஸ்டாப் லாஸை இங்கேயே வச்சுட்டீங்கன்னா யூ வில் மோஸ்ட் லைக்லி டு கெட் ஸ்டாப்ட் அவுட். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை இந்த கேண்டலோட ஹைக்கு மேல வச்சிருவீங்க அண்ட் தென் டார்கெட்டை இருக்கிறதுலே ஆப்வியஸ் ட்ரான் லிக்விடிட்டியில வச்சிருவீங்க. இதுல இருந்து இந்த என்ட்ரில இருந்து நீங்க வந்து மெஷர் டூல வச்சு இந்த டேக் ப்ராஃபிட்ல அளந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அரௌண்ட் 20 பாயிண்ட்ஸ். ஏன்னா 2500ல இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம் அண்ட் தென் டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24,980. இட் இஸ் அரௌண்ட் 20 பாயிண்ட்ஸ். நம்மளோட அந்த மினிமம் ஃப்ரேம் ஒர்க் கிரைட்டீரியாவும் இந்த இடத்துல மீட் ஆயிருச்சா. ஸோ திஸ் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் நவ். இந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ள பிரைஸ் ஒன்ஸ் ட்ரேட் ஆனதும் பிரைஸ் ஸ்டார்டட் ஷூட்டிங் டவுன்வர்ட்ஸ். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன இன்னொரு கன்ஃபர்மேஷனும் இந்த ட்ரேட்ல இருக்கு. யூஸ்வலா நான் சொல்ற கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் ஒரு லாங் ட்ரேட் பாக்குறீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் உங்க ட்ரேட சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஒட்டி ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ ரிப்பீட்டிங் இட் ஹியர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வி ஹேட் பேரிஷ் ஆர்டர் பிளாக். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் 2 அப் க்ளோஸ் கேண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் உள்ள பிரைஸ் ட்ரேட் ஆகாட்டியும் இந்த எஃப்விஜி உள்ள ட்ரேட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டர் பிளாக் பிரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா பாடிஸ் ஸ்டேட் அபவ் திஸ் லெவல், பிலோ திஸ் லெவல். இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே தான் எல்லா பாடிஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து பிரைஸ் வந்து கீழே போக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஏஷியா லோவை பிரைஸ் வந்து எடுத்துருச்சு. ஸோ வி ஹேட் சிம்பிள் கண்டிஷன்ஸ். நம்ம சொன்ன எல்லா கண்டிஷனும் இந்த இடத்துல மீட் ஆயிருச்சா. ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன, டைம். டைம் என்ன, 320. 3 to 4 வந்து நமக்கு லண்டன் சில்வர் புல்லட். அந்த சில்வர் புல்லட் டைம் விண்டோக்குள்ள இருக்கு பிரைஸ் இப்போ. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரிக்டா டவுன் சாலிடா டவுன் கண்டிஷன்ஸ்ல இருக்கு, பேரிஷ் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஒரு நம்மளுடைய ஆப்வியஸ் ட்ரான் லிக்விடிட்டி என்ன, ஏஷியா லோ. ஸோ எல்லாமே இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நமக்கு தேவையான ஃபேர் வேல்யூ கேப் கிடைச்சிருச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ள ட்ரேட் ஆயிருச்சு அண்ட் தென் பிரைஸ் வந்து அந்த இடத்த ஷூட் பண்ணிருச்சு. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் செட்டப். லண்டன் செஷனுடைய எக்ஸாம்பிள். தென் வி ஹாவ்
நியூயார்க் ஏஎம் செஷனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நியூயார்க் ஏஎம் செஷனுடைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து ஓப்பன் 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு அப்வர்ட்ஸ் மொமெண்டம் தான் இருந்திருக்கு. அண்ட் வி ஹேட் லண்டன் ஹை. ப்ரையர் செஷனுடைய ஹை பிரைஸ் வந்து டார்கெட் பண்ண போகுதுன்றது ஆப்வியஸா தெரிஞ்சதும் நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஹைய மார்க்கெட் வந்து அக்ரெசிவா பிரேக் பண்ணிருக்கு. திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் இங்க ஃபார்ம் ஆன எல்லா லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியையும் பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸ்வீப் பண்ணது மட்டும் இல்லாம, ஸ்வீப் பண்ணதும் இம்மீடியட்டா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்திருக்கு. ஷிஃப்ட் குடுத்ததும் இந்த இடத்துல 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. யூ கேன் டேக் அன் என்ட்ரி ஹியர். அக்ரெசிவா நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லயே என்ட்ரி எடுக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ சேஃபர் என்ட்ரி வித் ஹையர் ரிஸ்க் ரிவார்ட் நீங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க மோஸ்ட்லி நீங்க ஒரு ஃபிப் வச்சு டிரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டிஸ்கவுண்ட் ஏரியால வரும். ஸோ திஸ் இஸ் அ டிஸ்கவுண்ட் எஃப்விஜி என்ட்ரி. அதனால நீங்க இந்த எஃப்விஜிய பிக் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த டிப் ஃபார் மல்டிபிள் எஃப்விஜிஸ் இருக்கிறப்போ நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கான ஒன் ஆஃப் த டிப் இது. இந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோ நீங்க வந்து ஒரு எஃப்விஜி வச்சு ஒரு ஃபிப் வச்சு டிரா பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அதோட 50% லெவலுக்கு கீழ வர எஃப்விஜிய நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் உங்களுடைய எஃப்விஜி என்ட்ரி ட்ரிகர் ஆகாமயும் பிரைஸ் வந்து மேல போயிரலாம். இந்த எஃப்விஜில இருந்தே ரியாக்ட் ஆகியும் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இஃப் யூ வாண்ட் அ குவாலிட்டி செட்டப் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் என்ட்ரில இருந்து பிரீமியம் ரேஞ்ச் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, யூ வில் சம்டைம்ஸ் சாக்ரிஃபைஸ் சம் என்ட்ரிஸ் பட் சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க் பியூட்டிஃபுல்லி. இந்த மாதிரி இந்த எஃப்விஜி உள்ள ட்ரேட் ஆயிருக்கு. ட்ரேட் ஆனதும் பிரைஸ் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்டோட மேல போக ஸ்டார்ட் ஆயிருச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நமக்கு தேவையான எல்லா கன்ஃபர்மேஷனும் ஒன்ஸ் அகைன் 10 AM to 11 AM இஸ் our நியூயார்க் சில்வர் புல்லட் டைம். அந்த சில்வர் புல்லட் டைம்க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு செல் சைட் ஸ்வீப் லிட்டில் செல் சைட் ஸ்வீப் ஆனதும் டிஸ்பிளேஸ்மென்ட் வித் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் தென் எஃப்விஜி உள்ள ட்ரேட் ஆச்சு. ட்ரேட் ஆனதும் பிரைஸ் வந்து அக்ரெசிவா மேல போக ஸ்டார்ட் ஆயிருச்சு. லண்டன் ஹைஸ் எடுத்தாச்சு. ஆப்வியஸ் டிரா ஆன் லிக்விடிட்டி. தென் வி ஹேவ் அ மேக்ரோ என்ட்ரிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நியூயார்க் பிஎம் செஷன் சில்வர் புல்லட்டோட மேக்ரோ என்ட்ரி இது. இந்த இடத்துல பாருங்க, இந்த பை சைட மார்க்கெட் வந்து அக்ரெசிவா ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸோ அதோட ப்ரையர் செஷன் என்ன? நியூயார்க் லஞ்சோட லோ இந்த இடத்துல இருந்திருக்கு. பிரைஸ் வந்து அந்த அந்த செல் சைட் தான் இப்போ வந்து ஆப்வியஸ் டிரா ஆன் லிக்விடிட்டியா இருந்திருக்கும். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த பை சைட ஸ்வீப் பண்ணதுமே அக்ரெசிவா கீழ போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்விங் லோ வச்சிருக்கு. அந்த ஸ்விங் லோல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மென்ட் வித் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோட எஃப்விஜில பாருங்க, வி ஹேட் திஸ் ஆர்டர் பிளாக். நான் எப்பவுமே சொல்ற அந்த ஆர்டர் பிளாக், ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்விஜி என்ட்ரி. அந்த ஆர்டர் பிளாக் உள்ளேயும் பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த எஃப்விஜி உள்ளேயும் பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது எந்த டைம்ல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1350 which is 150. அந்த சில்வர் மேக்ரோ என்ட்ரி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் தென் பிரைஸ் வில் ஸ்டார்டட் கீழே போக ஆரம்பிச்சது. அகைன் ஒரு செகண்ட் என்ட்ரி இந்த இடத்துல நீங்க என்ட்ரி மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சில்வர் புல்லட்ல தான் நீங்க என்ட்ரி எடுப்பீங்கன்னு ஸ்ட்ரிக்டா இருந்தா பிரைஸ் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு கரெக்டா 2 பிஎம்ல 2 பிஎம் நியூயார்க் டைம்ல பிரைஸ் வந்து இந்த எஃப்இஜி உள்ள அகைன் ட்ரேட் ஆச்சு. ட்ரேட் ஆனதும் இட் ஸ்டார்டட் ஷூட்டிங் டவுன்வர்ட்ஸ். திஸ் இஸ் டைம் டைலேஷன். டிபிக்கல் டெக்ஸ்ட் புக் டைம் டைலேஷன். மார்க்கெட் வந்து இப்போ பிஎம் செஷன் ஓப்பன் ஆகுற வரைக்கும் சும்மா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கும் பிரைஸை. ஒன்ஸ் அந்த பிஎம் செஷன் ஓப்பன் ஆனதும் அந்த எஃப்இஜி உள்ள ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யோர் என்ட்ரி. இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி கிடையாது. ஸோ திஸ் இஸ் யோர் லாஸ்ட் சான்ஸ் டு என்டர் அண்ட் தென் பிரைஸ் ஸ்டார்டட் ஷூட்டிங் டவுன்வர்ட்ஸ் அக்ரெசிவ்லி ஸ்வெப்ட் த லஞ்ச் லோஸ். தென் இந்த ட்ரேடை நீங்க எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு ட்ரேடையும் நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிரா ஆன் லிக்விடிட்டிக்கு பிரைஸ் 100% போகும் உங்களுக்கு நம்பிக்கையே இருந்தாலும், யூ வில் டார்கெட் த லோ ஹேங்கிங் ஃப்ரூட். உங்களுடைய அல்டிமேட் டிரா ஆன் லிக்விடிட்டிக்கு பிரைஸ் போவாட்டியும் ஸ்ட்ரிக்டான ஒரு ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 தான் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, அதை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. டிரா ஆன் லிக்விடிட்டிக்கு போல அப்படின்னாலும் உங்களுடைய டார்கெட் அந்த 1:2 எடுத்துருச்சு அப்படின்னா, ஜஸ்ட் க்ளோஸ் யோர் ட்ரேட். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டிக் அரவுண்ட் பிகாஸ் அந்த டிரா ஆன் லிக்விடிட்டிக்கு பிரைஸ் 100% போகணும்னு அவசியம் இல்லை. But you made money. End of the day, you have to make money. That is the entire goal of your trading. அதனால ஓவரா கிரீடி ஆகாம இருக்கிறதுலயே உங்களுக்கு பி கண்டெம்ட் வித் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு 1:2 போதும் அப்படின்னா அந்த 1:2 தான் உங்களுடைய ரூல்ஸ் அப்படின்னா ஃபாலோ தட் ஒன்லி. ட்ரான் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்றதுனால ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் த ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்றதுனால ஹையர் ரிஸ்க் டு ரிவார்டை அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி உங்களுடைய வின் ரேட்டை குறைச்சிக்க வேணாம். பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ரெசிஷன் பேஸ்டு கான்செப்ட். இந்த மாதிரி ப்ரெசிஷன் பேஸ்டு கான்செப்ட்ஸை நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய வின் ரேட் எப்படி நீங்க பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றத தான் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிக் டு ஸ்ட்ரிக்ட்
ரிஸ்க் டு ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு 1:2 இருக்கட்டும், இல்ல 1:1 கூட பக்காவான ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் தான். நான்லாம் 1:1ல தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ 1:1 ஆர் 1:2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, பார்ஷியல் மூவ்ஸ மட்டும் கேப்சர் பண்ணுங்க. அந்த 1:2னா அந்த 1:2 தட்ஸ் இட். டன் ஃபார் த டே. ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. ஒரே ஒரு செஷன மட்டும் பிக் பண்ணுங்க. இருக்கிற எல்லா சில்வர் புல்லட் செஷனும் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இருக்கிறதுலயே எந்த செஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபிளான செஷனோ, அந்த சில்வர் புல்லட்ட மட்டும் ட்ரேட் பண்ணணும். டோன்ட் ட்ரேட் மல்டிபிள் சில்வர் புல்லட் செஷன்ஸ். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு குவாலிட்டி செஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, பேக் டெஸ்ட் பண்ணி, அந்த செஷனோட டெண்டன்சிய புரிஞ்சுகிட்டு, அடுத்த செஷன ஃபோக்கஸ் பண்றதா இருந்தா பண்ணலாம். பட் இன் யுவர் ஏர்லி ஸ்டேஜஸ், யூ ஷுட் ஓன்லி ட்ரேட் 1 சில்வர் புல்லட் செஷன் பெர் டே. ஏதாவது ஒரு சில்வர் புல்லட் செஷன மட்டும் நீங்க பிக் பண்ணி, அதுதான் உங்களுடைய ட்ரேடிங் மாடல் அப்படின்னு சொல்லி, அந்த செஷன மட்டும் தான் நீங்க வாட்ச் பண்ணணும். யூ கேன் ஆல்வேஸ் பேக் டெஸ்ட் அதர் செஷன்ஸ், பட் யூ ஹேவ் டு ட்ரேட் ஒன்லி 1 செஷன். ஸ்டார்ட்டிங்ல நீங்க ஒரு செஷன் எப்படி மேனிபுலேட் பண்ணுது, அந்த ஒரு செஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, இது எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரே செஷன மட்டும் நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா. 1 பேர், 1 செஷன், 1 ரிஸ்க் டு ரிவார்ட் மேனேஜ்மென்ட், 1 ட்ரேட் பெர் டே. திஸ் ஆர் யுவர் 4 கண்டிஷன்ஸ் ஃபார் யுவர் ட்ரேட்ஸ். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேர், ஏதாவது ஒரு பேர், ஃபோரெக்ஸா இருந்தா யூரோ யுஎஸ்டியா இருக்கலாம், இல்ல ஜிபிபி யுஎஸ்டியா இருக்கலாம். உங்களுடைய கம்ஃபர்ட் பேர் ஏதாவது ஒண்ணு. அண்ட் தென் டைம் விண்டோ. லண்டன் செஷனா இருக்கலாம், லண்டன் சில்வர் புல்லட்டா இருக்கலாம், நியூயார்க் சில்வர் புல்லட்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு சில்வர் புல்லட் செஷன். அண்ட் தென் 1 ட்ரேட் பெர் டே. ஏதாவது ஒரு ட்ரேட் ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஜஸ்ட் பி டன் ஃபார் த டே. அண்ட் தென் எக்ஸ்டெண்டட் ட்ரேட்ஸ். எக்ஸ்டெண்டட் ட்ரேட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சம் டேஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் மோசமா இருக்கலாம். அந்த மாரி டேஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்ட்ரி நீங்க சில்வர் புல்லட்ல தான் எடுத்திருப்பீங்க. பட் டிபி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். சில்வர் புல்லட்ட தாண்டி உங்களுடைய ட்ரேட் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஜஸ்ட் லீவ். ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அது கண்டிப்பா உங்களுடைய ட்ரான் லிக்விடிட்டி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, உங்க ட்ரேட் ஹிட் ஆக தான் போகுது. ஸோ, இஃப் யூ ஆர் அன்ஷூர் அபவுட் தட் ட்ரேட், ஜஸ்ட் செட் யுவர் எஸ்எல் டு பிரேக் ஈவன்ல செட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஜாலியா நீங்க வந்து யூ கேன் கேரி ஆன் வித் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் டே. பட் டோன்ட் லீவ் யுவர் ட்ரேட்ஸ் ஓவர் நைட். ஓவர் நைட்ல ட்ரேட்ஸ் லீவ் பண்றத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீங்க பிஎம் சில்வர் புல்லட் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் டு ஹோல்ட் யுவர் ட்ரேட் த்ரூ ஓவர் நைட். ஓவர் நைட்ல ட்ரேட் ஹோல்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ட்ரேட். ஆர் பிரேக் ஈவன் நீங்க செட் பண்ணிட்டு பிரேக் ஈவன் செட் பண்றதும் ரிஸ்க் தான். சம் டேஸ் வந்து நியூ டே ஓப்பனிங் கேப்னு சொல்லி பிரைஸ் வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் அப்ல ஓப்பன் ஆகலாம், ஃபியூ பாயிண்ட்ஸ் டவுன்ல ஓப்பன் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி டு கீப் யுவர் ட்ரேட்ஸ் ஓவர் நைட். பட் அந்த சேம் டேல உங்களுடைய ட்ரேடை நீங்க ஹோல்ட் பண்ணலாம். சில்வர் புல்லட் தாண்டியும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். எந்த தப்புமே கிடையாது. தென் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஃபோக்கஸ் ஆன் கன்சிஸ்டன்ட் செட்டப். கன்சிஸ்டன்ட்டா உங்களுடைய மாடல நீங்க பிராக்டிஸ் பண்ணி, கன்சிஸ்டன்ட்டான அந்த எஃப்விஜி என்ட்ரிய மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி, ட்ரான் லிக்விடிட்டி 100% நீங்க டார்கெட் பண்ணாம, உங்களுடைய மாடல், உங்களுடைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அந்த ரிஸ்க் டு ரிவார்ட மட்டும் நீங்க சேஸ் பண்ணா மட்டும் போதும். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த லிக்விடிட்டி லெவல்ல எடுக்கணும். நான் பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல தான் நான் எக்ஸிட் ஆவேன் அப்படின்ற மாரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம, உங்களுடைய உங்களுடைய கம்ஃபர்ட்க்கு நீங்க பில்ட் பண்ண அந்த ரிஸ்க் டு ரிவார்ட் அண்ட் யுவர் ரூல்ஸ் இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். யூ வில் பி கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிள். தென் வி ஹேவ் கீ ரூல்ஸ். இந்த ரூல்ஸ நான் திருப்பி உங்களுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணணும். பிகாஸ் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் மாடல். டைம் விண்டோஸ். இந்த டைம் விண்டோஸ் இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த டைம் விண்டோஸ்ல மட்டும் ட்ரேட் எடுங்க. கிளியர் ட்ரான் லிக்விடிட்டி இருந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. அண்ட் தென் அந்த நாம சொன்ன அந்த மினிமம் ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும் ட்ரேட்ஸ் எடுங்க. மினிமம் ரேஞ்சஸ் என்னென்ன? என்கியூக்கு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். அண்ட் தென் ஃபோரெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15 பிப்ஸ். இதுல இருந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கீப் பிராக்டிசிங் வாட் யூ ஹேவ் சீன் இன் திஸ் வீடியோ. திருப்பி 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 அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் டு யுவர் ரூல்ஸ். மேக் அ ரூல்ஸ். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ரூல்ஸ் ரைட் நவ், மேக் ரூல்ஸ். மேக் ரூல்ஸ் ஃபார் யுவர் ட்ரேடிங் மாடல். ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் ஸ்ட்ரிக்டா பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரேடிங் டைமை ஸ்ட்ரிக்டா பில்ட் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரேட் கவுண்ட் 1 ட்ரேட் பர் டே ஆர் 2 ட்ரேட்ஸ் பர் டேன்னு ஸ்ட்ரிக்டா டிஃபைன் பண்ணுங்க. ஸோ practice all of this repeatedly. Consistency is your key to winning this markets. And this is all I have got for this model. இந்த மாடல் பத்தி எல்லாமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். If you have any doubts, you can contact me in Discord சேனல்ல நீங்க வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா, நான் மட்டும் இல்ல இத பத்தி தெரிஞ்ச மத்தவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Have a great day folks. Bye bye.